காற்று வீசி வீரி பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஆயிரோ காற்றமர்த்தி துணை நின்று கரை சேர செய்திடும் கப்பல் ஏறி போவோருக்கு கடும் மோசம் வரினோ பாறை மேல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும் இருளில் நீ பரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும் இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கும் இகபர லோகத்தில் இயேசு எங்களோடு வந்து கப்பலோட்டியாயிரோ காற்றடக்கி துணை நின்று கரையேற செய்திடோ. நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் சங்கீதம். சங்கீதம் 70ஐ நாம் முறை முறையாக வாசிக்கலாம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவர். வேதம் சொல்லுகிறது போல அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர் இந்த நேரத்தில் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை காண்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. அல்லேலூயா. மனிதனை போல நீர் எங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நீர் எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிற தேவன். எங்களுடைய நினைவுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய பலனும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களும் உமக்கு தெரியும் அப்பா. எங்களுடைய நிறைவும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுடைய குறைவும் உமக்கு தெரியும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையுள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்து இருக்கிறதுக்காக நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை, அவர் நம்மை வெட்கப்படுத்தலை, அவர் நமக்கு தீங்கு செய்யலை, அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல சொல்லுங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கேதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவன் அல்ல, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கையும் நமக்கு உருவாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அதே போல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்காக முன்குறித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே நீர் நன்மையானது எனக்கு தருவீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களோடு, நம்முடைய குறைவுகளோடு, நம்முடைய சோர்வுகளோடு, நம்முடைய தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்திருக்கிறக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகிறது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல நன்மையாய் இருந்ததுனால அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல, இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த காத்திருப்புக்கு கர்த்தர் நமக்கு பெரிய நன்மையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிற வாக்குத்தத்தம் அது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைப்பீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைப்பீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா,
இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே சுகமானே, சுகமானே சுகமானே. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்குகிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. அல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. Praise the Lord. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, உகந்த காணிக்கையா என்னை உமக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை ஒரு விசை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா பலவீனங்கள், எல்லா குறைவுகள், எல்லா தடைகள்
எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் நீர் முற்றிலுமாக மாற்றி உமக்கு உகந்த காணிக்கையா எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு உகந்தவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சுட்டெரிக்கிற கர்த்தருடைய அக்கினி. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்களையும் சுட்டெரிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய வல்லமை அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய அக்கினி அபிஷேகம், ஓ தேங்க்யூ லார்ட், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால எங்களை ஒரு விசை மூடுங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரங்களா இந்த இடத்துல நிற்கிறோம். உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகம் எங்க உண்டோ அங்க நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது போல எல்லா சத்துருவின் தடைகளை கர்த்தர் இந்த நேரத்தில் உடைத்து விடுதலையை தருகிறவராய் இந்த இடத்துல இறங்கி வந்து இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்வீராக. எல்லா தடைகளை மாற்றும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதாக. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றும், சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கிற தியானத்தினுடைய ஆதார வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதில் முதல் பகுதி, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசேஷித்த விதமாக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பார்க்கும்படி, அந்த அழைப்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும்படி இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஏறக்குறைய 11 அழைப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 12வதாக ஆண்டவர் எதற்காக தம்முடைய மக்களை அழைத்தார் என்று நாம் பார்க்கும்போது, யோசுவாவின் காரியத்திலே நாம் பார்ப்போமானால் பொறுப்புகளை ஏற்று செயல்பட அழைக்கப்பட்டவர், பொறுப்புகளை ஏற்று செயல்பட அழைக்கப்பட்டவர். மோசேயினுடைய வாழ்வை நாம் பார்த்தோம். 80 வயதிலே ஆண்டவர் மோசேயை அழைத்து தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, மீட்டு கொண்டு வரும்படியாக கர்த்தர் மோசே ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த மோசே அவருடைய இந்த 120 வயது நெருங்கும் போது அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த மோசேக்கு அடுத்ததாக ஒரு தலைவனை ஏற்படுத்த விரும்புகிறார். அப்படி ஏற்படுத்த விரும்பி யோசுவாவை கர்த்தர் அங்கே ஆண்டவர் அழைத்தார். அருமையானவர்களே, இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்களைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த யோசுவா அடுத்த தலைவனாக பொறுப்புகளை ஏற்று செயல்படுகிறதற்கு
அவனிடத்தில் காணப்பட்ட சில நற்குணங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அந்த அழைப்பை நீங்களும் நானும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமானால், நாமும் கூட பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நேற்று சிந்தித்தோமே, அதே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணம், நான் தூசி, நான் குப்பை, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த அழைப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மால என்ன செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மை நாம் குறைவாகவே மதிப்பிடுகிறோம். அருமையானவர்களே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்தது. நந்தம்பாக்கம் என்ற பகுதியில் ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜ். 98 நான் அந்த பகுதியில் ஊழியத்துக்காக போகும்போது அந்த பிரிட்ஜ் மேலே போனால் அந்த பிரிட்ஜ் அப்படியே ஆடும். அந்த பூச்சு வேலையெல்லாம் அங்கங்கே உடைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜை இடிச்சிட்டு புது பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. அதை இடிக்கிறதுக்கு முன்பாக இந்த 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 பிரிட்ஜினுடைய ஸ்திரத்தன்மை என்ன அப்படின்னு ஆராய்வதற்காக சில இன்ஜினியர்களை கவர்மெண்ட் நியமித்தாங்க. அந்த இன்ஜினியருங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அவங்க கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா, அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த பிரிட்ஜு ஒன்றும் ஆகாது, அது மேலே இருக்கிற அந்த பூச்சு வேலையை மாத்திரம் தட்டி எடுத்துட்டு நல்லா பூசிட்டோம் அப்படின்னா அது முதல் மாதிரி பழைய நல்ல பிரிட்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜை கட்டி அதில் போக்குவரத்தை, இந்த 2 பக்கமும் போக்குவரத்தை அவர்கள் ரெடி பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மேலே பார்க்கும்போது பலவீனமானது போல தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பலன் யாருக்கு தான் தெரியும்? அதை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம கூட என்ன நினைக்கிறது தெரியுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற, நம்மை உருவாக்கின, நம்மை அறிந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய திராணி என்ன, நம்முடைய பலன் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பது அவருக்கு தெரியும். இந்த யோசுவாவை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த யோசுவா வாலிபனாக மோசையோடு கூட இருந்தவன். இதில் நீங்கள் இன்னும் அவனுடைய விசேஷித்த தன்மைகளை பார்க்கணும் அப்படின்னா, அவனை குறித்து முதல்ல அவன் தன் தலைவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். எப்படி இருந்தான்? கீழ்ப்படுகிறவன். மோசை என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வான். அவனுக்கு ஏன் இதை செய்ய சொல்றீங்க, இதை எப்படி செய்யலாம், இது என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு செங்கடலை கடந்துட்டாங்க. இப்போ செங்கடலை கடந்து வந்த பிறகு அவர்களை எதிர்க்கும்படியாக அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். 17ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். 8வது வசனத்தில் அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் இவங்களை வேறு வழியா சுற்றி நடக்க பண்ணினார். ஆனா இப்போ ஒரு யுத்தம் வந்த பொழுது யோசுவாவை மோசே அழைத்து என்ன சொல்றார் தெரியுமா? 9வது வசனத்துல, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. அப்போ இதுவரைக்கும் பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்றார் மோசே. ஆனா இந்த யோசுவா ஏன் இதை செய்யணும், எப்படி செய்ய போறேங்க, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதே அப்படின்லாம் அவன் சொல்லல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோசே சொல்லிட்டார், நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா அடுத்த வசனம் சொல், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்தான். அல்லேலூயா. இதுல நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. யுத்தம் பண்றதுக்கு ஆட்களை அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லின மோசே, அவர் சொல்றாரு, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்றார்.
நம்மளா இருந்தோம்னா என்ன கேட்டிருப்போம்? நானா இருந்தேன்னா என்ன கேட்டிருப்போம் தெரியுமா? நீ கோலை உயர்த்தி நான் அங்க நிப்பையா, எந்த பிரச்சனையும் இல்லாம நீ அங்க நிப்ப, நான் எங்க நிக்கிறேன்? யுத்த காலத்துல நிக்கிறேன், எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது. உன் பின்னால சுத்திட்டு இருந்தவனை திடீர்னு கூப்பிட்டு யுத்தம் பண்ணுன்னு அனுப்புறீங்களே, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாரு பார்க்கறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கோம். அல்ல, நீங்களாம் நல்லவங்க, நீங்க கேட்க, நான் கேட்பேன், என்னய்யா இப்படி திடீர்னு இப்படி அனுப்புறீங்களே. ஆனால் யோசுவா கேள்வியே கேட்கல. அவனுக்கு தன் எஜமானன் சொன்ன வார்த்தையின் மேல் அவ்வளோ ஒரு நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்தான். அல்லேலூயா. அடுத்த தலைமுறை அல்லது பொறுப்புகளை எடுத்து செயல்படுத்த போகிற அடுத்த தலைமுறை எப்படிப்பட்ட தெரியுமா? தன் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் தான் அடுத்த தலைவர்களாக, தலைமுறையை தாங்குகிறவர்களாக ஏற்பட முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் அந்த அழைப்பை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது பாருங்க, எப்போதும் தன்னுடைய தலைவனை பின்பற்றி போன யோசுவா. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல 12, 13வது வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் 12வது வசனத்தில் சொல்றாரு, மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மலை உச்சிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் என்று அதை தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே அந்த மலையின் மேலே ஏறி போகும்போது அங்க நிறைய பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. அதெல்லாம் நாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். 15வது வசனத்தில் பாருங்க, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அப்போ இந்த இடத்துல நாம் அப்படி பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை ஒரு இடத்துல தங்கி இருக்குது, அங்க ஒரு மேகம் மூடி இருக்கிறது, மோசே அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, யோசுவாவும் கூட உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஐயோ அது பயங்கரமான இடங்க, ஆண்டவர் வர்ற இடங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அங்க நீங்க போலாம், நீங்க பேசலாம், நான் எப்படி அப்படின்னு அந்த கேள்வியே யோசுவாவுக்கு எழும்பல. மோசே போகிற இடமெல்லாம் யோசுவாவும் போனான். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை தான் வெற்றி உள்ள, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. இதை மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாயில பாடிறோம், மரணமானாலும் ஜீவனானாலும் உம்மை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு வாயில பாடிறோம். ஒருத்தர் சொன்னாரு, கிறிஸ்தவங்க நிறைய போய் பேசுவாங்க. எப்ப தெரியுமா? பாட்டு பாடும்போது நிறைய பேசுவாங்க, நடக்காதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரே நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன். ஆனால் கொஞ்சம் அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல யோசுவா தன்னுடைய தலைவனை எப்போதும் எல்லா இடத்திலும் பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்போ அந்த அழைப்பை பார்க்கும்போது நம்ம முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இரண்டாவது ஆண்டவரை எப்போதும் பின்பற்றுகிறவர், மூன்றாவது இவனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவாவை குறித்து பார்க்கும்போது எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த மனிதன். அல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால ஆண்டவருடைய கோபம் மூண்டது. ஆண்டவர் இந்த மோசையோடு பேசுகிறார். 11வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார்? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு
பிரியாது இருந்தான். எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறத வாஞ்சித்த ஒரு மனிதன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம உடனே கேட்போம், எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, எப்போ அங்கே தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போது நம்ம கூட இருக்குது. அந்த பிரசன்னத்தை நீங்களும் நானும் நம்முடைய அனுபவபூர்வமாய் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை. ஒரு அருமையாக ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணி இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சு. இருட்டு தானே, அப்போது வெளியே அந்த கிணறு பக்கத்துலேயே அந்த தண்ணியை முகர்ந்து குளிக்க போனேன். அந்த குளிர்லையும் அந்த கிணற்று தண்ணி சூடாக இருக்கும். எடுத்து ஒரு வாளி ஊற்றினேன். ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, அந்நிய பாஷை பேசிட்டு, அந்த இருட்டில் யாருமே இல்லை, அவர் பாட்டுன்னு பேசிட்டு போகிறார். அப்படியே நான் நின்று பார்க்குறேன். அந்த மனுஷன் யாரை பற்றி கவலைப்படலை, யாராவது பார்க்குறாங்களான்றதை பற்றி கவலைப்படலை, அவர் பாட்டுன்னு அந்நிய பாஷையில் பேசிட்டு அவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் கர்த்தரோடு எப்போதும் இருக்கிற அனுபவம். நடக்கும்போது, படுக்கும்போது, உட்காரும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதும் கர்த்தரோடு கூட இடைபடுவதும் தான் ஒரு கிறிஸ்தவனை மேன்மையான மனிதனாய் மாற்றும். இந்த யோசுவா பாருங்க, மோசையோட போனாரு. மோசை ஆண்டவரோட பேசி ஆண்டவரிடத்திலிருந்து முகமுகமா பேசினாரா. இது முடிஞ்சதும் மோசை என்ன பண்றாரு, எழுந்திருச்சு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத மனிதன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற, எப்போதும் ஒருவேளை நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் யாரோட பேசிக்கிட்டு இருக்கணும், கடவுளோட பேசணும். அவரோடு கூட இணைந்த வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்த, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வாழ்க்கை. நான்காவதாக இந்த யோசுவாவினிடத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு நற்குணம் என்ன தெரியுங்களா, அவன் ஜனங்களோடு ஒத்து போறவன் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிறதுல அவன் அவ்வளவு மேன்மையானவனாக இருந்தான். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மோசே இந்த ஜனங்களை கானானை வேவு பார்க்கும்படி 12 பேர் அனுப்புறார். 40 நாள் அவங்க சுற்றி பார்த்தாங்க, எல்லாம் முடிஞ்சது. அங்கிருந்து காய்கனிகள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. மோசை இடத்துல எல்லாத்தையும் காண்பிக்கிறாங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அந்த தேசத்தை குறித்த செய்தி சொல்லும் போது 10 பேருடைய செய்தி எப்படிப்பட்ட செய்தி தெரியுங்களா, அது பயங்கரமான தேசம், அது தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அந்த தேசத்துல நம்மால போய் அதை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு அவங்க நிறைய எதிரான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த ஜனங்க ஒரு தவறான ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது 30வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். காலேபும் யோசுவாவும் அருமையான ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க. அருமையான தேவஜனமே, அதாவது பொறுப்புகளை ஏற்று செயல்பட போகிற அடுத்த தலைமுறை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா, பயமுறுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் சின்ன சின்ன காரியத்தை கூட ஊதி பெருசாக்கி, ஐயோ அது அப்படி அது இப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு நடுவில் ரொம்ப சிம்பிளா கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதமான தேசத்தை குறித்து பேசுறாங்க. அது மகா நல்ல தேசம். முதல்ல சொல்றாங்க மகா நல்ல தேசம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். 10 பேர் சொல்றான் அது மோசமான தேசம்னு, ஆனா இவங்க சொல்றாங்க அது நல்ல தேசம்னு சொல்ல, மகா நல்ல தேசம்.
அது மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படித்தானே அர்த்தம்? மகா நல்ல தேசம். அடுத்தது சொல்றாங்க 8வது வசனத்துல, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 3வது 9வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, என்னது? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அடுத்தது சொல்றாங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். பயப்பட வேண்டியதில்லை. நல்லா கவனிங்க. மேன்மையான தலைவர்களுக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா? எப்போ நெகட்டிவா பேசவே மாட்டாங்க. முடியும், செய்யலாம், செய்வோம், கடவுள் தருவார், கடவுள் நடத்துவார், ஆண்டவர் செய்வார், இதைத்தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாத, கடவுளை சார்ந்திராத சாதாரண மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலேபும் யோசுவாவுக்கும் கடவுள் தந்த ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? நம்பினார்கள் முதல்ல. 2வது நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க பாருங்க. முடியும், கடவுள் செய்வார், கடவுள் நடத்துவார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அது மகா நல்ல தேசம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் கூட எப்போதும் பாசிட்டிவா பேசணும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் வெற்றி தருவார், இந்த சூழ்நிலையில் நான் ஜெயம் பெறுவேன். எத்தனை பேர் சொல்றோம் இல்லை? நிறைய நேரங்களில் நம்ம அதை சொல்ல தவறிட்டோம். நிறைய நெகட்டிவாக தான் பேசுகிறோம். அவ்வளோதாங்க, இது அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது, இது என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, இதெல்லாம் நடக்காது, இதை நம்பி பிரயோஜனம் இல்லை, டாக்டரே சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு தருவார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல தேசம். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு தான் 6 லட்சம் பேர்ல 2 பேர் உள்ள போனாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ 5,99,998 பேரு என்னதான் பேசுனா? நெகட்டிவா பேசணும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்தான். 2 பேர் உள்ள போனாங்க. 2 பேரும் அந்த கானானை சுதந்தரித்தார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ சாதாரணமான ஆள் இல்லை, அடுத்த தலைமுறையை நடத்த போகிறோம். பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தும் பொழுது நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசுங்க. அல்லேலூயா. அடுத்தது, இந்த நன்மையான காரியங்கள்லாம் யோசுவாவுக்குள்ள இருக்க காரணம் தெரியுங்களா? அவனுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை வைத்திருந்தார். அல்லேலூயா. உபாகமம் 34 வசனத்தில் சொல்லும்போது, யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அல்லேலூயா. நேற்று பார்த்தோம், பெசலையலையும் அகோலியாவையும் கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினால நிரப்பினார். இன்னைக்கு பார்க்கிறோம், யோசுவாவை கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினால நிரப்பினார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிசு. அல்லேலூயா. என்னது? ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை எனக்கு தாங்க. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது யாருக்கோ இல்லை, ரொம்ப ஜெபம் பண்றவங்க, ரொம்ப பரிசுத்தவான்கள் இல்லை, பெண்டிகாஸ்காரங்க பிரிச்சிடும். பெண்டிகாஸ்காரங்களுக்கு தான் அந்நிய பாஷை, பெண்டிகாஸ்காரங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. இப்படி இல்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லும்போது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதை நம்ம மொட்டையா படிச்சுட்டு உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக அங்கே சொல்லித்தராரு. கேளுங்கள். அடுத்து சொல்றார், நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள். என்னத்தை கேளுங்க? ஆண்டவரே, நான் சுகமா இருக்கணும், ஆண்டவரே
நான் பெலனா இருக்கணும் ஆண்டவரே, நான் பணக்காரனா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு 2 கார் வேணும் ஆண்டவரே, 2 பங்களா வேணும், அதுவா கேட்க சொன்னார். இல்லை, நம்ம ஆளுங்க அதை மெட்டீரியலிஸ்டிக் ஆசீர்வாதமா மாத்திட்டாங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா ஞானத்தின் ஆவியினால நிரப்புகிறார், பலத்தின் ஆவியினால நிரப்புகிறார், இல்லை எல்லா நன்மையின் ஆவியினால நிரப்பி கர்த்தர் சரியான பாதையில நடத்துவாரானால் அப்பதான் நம்ம கேட்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் தெரியுமா? நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, கடவுளுடைய பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்த உன்னை நான் அழைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு யோசுவாவுக்குள்ள இன்னொரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? பலம் கொண்டு திடமனதாய் இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாருப்பா, நீ பலம் கொண்டு, நல்ல கவனிங்க, இடம் பங்கு போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இடம் பங்கு போடுறது சாதாரண விஷயமா? இன்னைய வரைக்கும் இந்தியாவில் இந்த மாநிலங்களை பிரிச்சாங்க பாருங்க, அந்த எல்லை பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இந்த சைடு மாட்டிக்கிச்சு, தண்ணி கூட தர மாட்டேன்றான். ஏன் தெரியுமா? இந்த இடம் எனக்கு சொந்தம், இந்த இடம் உனக்கு சொந்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 கோத்திரத்துக்கு கானான் என்கிற அந்த பெரிய தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆளை பார்த்து செய்கிறான், இவன் சரி கிடையாது, இவன் அப்படி, இவன் இப்படி பேசுகிற ஆட்கள் எழும்பி இருப்பாங்க, எதிர்க்கிற ஆட்கள் எழும்பி இருப்பாங்க. ஆனால் அத்தனையும் நிர்மூலமாக்கி எந்த சலசலப்பும் இல்லாமல் சமாதானமாக ஒரு பெரிய தேசத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தர் யோசுவாவோடு இருந்ததுனால எந்த சூழ்நிலையும் அவன் தைரியமாய் மேற்கொண்டான். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடப்பாய். அல்லேலூயா. புத்திமானாய் நடப்பா, ஒரு இடத்துல நீ தோற்று போக மாட்ட, பலம் கொண்டு திடமனதாய். எனக்கு ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையை கண்டும் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய திடமனதை, அதாவது என்ன சொல்லுது, மனம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் நிற்போம், காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடைசியாக சொல்கிறேன் பாருங்க, என்னாகமம் 32:11 சொல்லுகிறது, யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பின்பற்றினார்கள்? ஆங்கில வேதம் சொல்லுகிறது, ஹோலி ஃபாலோட் மீ, முழுமையாக என்னை பின்பற்றினார்கள். எந்த இடத்துல என்ன பண்ணல, கொஞ்சம் கூட குறை வைக்கல, முழுமையாக பின்பற்றினார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறதுல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உத்தமமாய் முழுமையாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர். அப்போதான் கானான் நமக்கு சொந்தம். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். 1, தலைவனுக்கு கீழ்ப்படிந்த யோசுவா. 2, தன் தலைவனை பின்பற்றின யோசுவா. 3, ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருந்த யோசுவா. 4வது, தன் மக்களுக்கு நல்ல செய்தியை சொன்ன யோசுவா. 5வது, தேவனுடைய ஞானத்தின் ஆவியை பெற்ற யோசுவா. 6வது, பலங்கொண்டு திடமனதாய் இருந்த யோசுவா. 7வது, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின யோசுவா. அந்த யோசுவாவை தான் கர்த்தர் உன்னதமான தலைவனாய் உயர்த்தினார். இன்னைக்கு நம்மையும் அவர் உயர்த்துகிறார், நம்மையும் அவர் மேன்மைப்படுத்துகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை நாங்கள் ஏற்று செயல்படுத்துவதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் பொறுப்புகளை தட்டி கழிப்பது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறாரு. அந்த ஒரு சிலரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் தங்கள் தலைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள், ஆண்டவரோடு பின்பற்றி நடக்கிறவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அவருடைய மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறவங்க, அவருடைய ஆவியை பெற்றவர்கள். அதே போல அவர்கள் கர்த்தருக்காக பலம் கொண்டு திடமனதாக இருக்கிறவர்கள்,
உத்தமமாய் முழுமையாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர். இன்னைக்கு ஆண்டவரை இந்த குணாதிசயத்தை எனக்குள்ள தாங்கப்பா. உம்முடைய பொறுப்புகளை, நீர் எனக்கு தருகிற பொறுப்புகளை உண்மை உத்தமமாய் நிறைவேற்றுவதற்கு என்னை நீர் அழைத்திருக்கிறீர். அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யோசுவாவை போல எங்களையும் நீர் பொறுப்புகளை ஏற்று செயல்பட அழைக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் யோசுவாவுக்கு இருந்த அந்த குணாதிசயங்களை பெற்று உமக்கென்று நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களை நம்பி வைத்திருக்கிற பொறுப்புகளை சரியானபடி செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீரார். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.